Hi dears, welcome to Home Queen Treats. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்க. சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்மளோட ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ஒரு சின்ன vlog நான் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு நாள் வந்து எப்படி எனக்கு போச்சு அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி அது ஒரு வீடியோவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கரெக்டாக இப்போது 8:15 ஆகுது. மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு, ஸ்க்ரீன் வந்து நகர்த்தியாச்சு, அதுக்கப்புறம் என்னோட படுத்த அந்த பெட்டோடைய ஏரியாவை நான் காமிச்சிட்ருக்கேன் அண்ட் ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால ஃப்ரைடே அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சாப்பாடெலாம் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்னதாக உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் மாதிரி நான் காமிச்சிருப்பேன். ஸோ காலையில் தூங்கி எழுந்தோடனே கிச்சனுக்கு வரும்பொழுது கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். நான் வந்து முன்னாடியே எழுந்து சுடுதண்ணி காய போட்டுட்டேன். ஃப்ரைடேனாலே வந்து நம்ம தலை குளிக்கணும். ஸோ அதனால் சுடுதண்ணியும் வந்து காஞ்சிருச்சு. ஸோ எழுந்த உடனே எனக்கு அந்த குளியல் வேலை வந்து நான் முடிச்சிடுவேன். பிகாஸ் ஃப்ரைடே வந்து நமக்கு நிறையா வேலை இருக்கும் ஜும்மா அப்படின்றதுனால. ஸோ எழுந்ததுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய கதவு மெயின் டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெஷ் மார்னிங் வந்து நமக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னும் யார்லியாக எழுந்திருக்கலாம், பட் நான் எழுந்துட்டேன். இருந்தாலும் வந்து இன்றைக்கி எந்த விதமான சமையல் ஒர்க்குமே இல்லை. ஸோ வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலேவாச்சு எல்லாமே. ஸோ மார்னிங்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8:15க்கு எழுந்து குளியல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டீ தான். ஸோ 9 o'clock ஆகிடுச்சு டீ குடிக்கிறதுக்கே. டீக்கு வந்து பால் வைக்கும் பொழுது நான் டெய்லி வந்து ஆடை வந்து எடுத்து வச்சு சேர்த்துக்கிட்டே வரேன். ஸோ ஆடையிலேருந்து நெய் எடுக்கிற பழக்கம் வந்து எனக்கு எப்போவுமே ரெகுலராக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து நான் இப்போ ஆடை வந்து அந்த பால்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு 10 days வந்து சேர்த்து வச்ச ஆடை தான் இது. ஆடையிலேருந்து நெய் எடுக்கிறது எப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 daysக்கு வெறும் ஆடையாக சேர்த்து ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் உரம் நான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 10 days திரும்ப அதுலேயே ஆடை சேர்த்துட்டு 20 days ஆனதுக்கப்புறம் நான் வெண்ணெய் எடுத்து நெய் உருக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஆடை வந்து எடுத்தாச்சு. இப்போ டீ போடுற வேலை தான். ஸோ டீயை வந்து குடிக்கிறதுக்கு இன்றைக்கி 9 o'clock வந்து ஆகிடுச்சு. டீயை வந்து நார்மலாக எப்பவும் போல தான், ஆனால் இஞ்சி வந்து நாங்கள் கொஞ்சம் நிறையாவே தட்டி போட்டு தான் வந்து டீ குடிப்போம். ஸோ அது குடித்து வந்து பழகிட்டதுனால இஞ்சிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே நல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கும் டீக்கு. இப்போ நான் வந்து இஞ்சி தோல் சேர்த்திட்டு அதை வந்து தட்டி இந்த டீயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால வீக்லி ஆஃப் அப்படின்றதுனால எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இல்லை நார்மலாக ஒர்க்கிங் டேஸ்னால் காலையில் 9 o'clockலாம் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் ஆகணும். வீக்லி ஆஃப்னும் பொழுது எல்லாமே கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு. ஸோ டீயே வந்து 9 o'clock தான். அண்ட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே 10:30 ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து பெரிய பிளான்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ரமலான் வரப்போகுது. ஸோ ரமலானுக்கு அப்படின்னும் பொழுது நிறையா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க வேண்டி இருந்தது. அந்த ஷாப்பிங் vlog வந்து என்னால் முழுசாக ஷூட் பண்ண முடியல. நான் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவோட நான் வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாட்டு சர்க்கரை தான் எப்போவுமே நாங்கள் டீக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாகவே வந்து ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் வந்து டீக்கு நாட்டு சர்க்கரை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் டீ கொதிக்கும் போது போட்டுறக்கூடாது. டீ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டும் போது இந்த டம்ளரில் போட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா டீ வந்து தெரிஞ்சு போயிடும். அண்ட் டீ வந்து 10:30க்கு குடிச்சு முடிச்சாச்சு. 9 o'clock டீ குடிச்சு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது ஓகே நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் வந்து கட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி அப்புறம் எண்ணெய் உப்புலாம் சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸை வந்து வேக வச்சுக்கலாம். காயினும் பொழுது என்ன காய் வீட்டில் இருந்துச்சோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட காயே எதுவும் இல்லை. ஸோ நான் பக்கத்தில் போயிட்டு ஜஸ்ட்டு சும்மா கேரட் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பீன்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு, அதுவும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வந்து மோஸ்ட்லி தேவையில்லை, வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மத்தியானத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா மட்டன் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் பிரியாணின்னும் பொழுது வெங்காயம் வந்து அதிகமாக ஆகும். ஸோ ஏன் நூடுல்ஸ்க்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நூடுல்ஸ்க்கு இன்றைக்கி வெங்காயம் வந்து எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து மேனேஜ்மெண்ட் நம்ம கிச்சனில் பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்து மணி சேவிங் பண்ண முடியும். ஸோ நூடுல்ஸ்க்கும் வெங்காயம் போடணுன்ற அவசியம் இல்லை, அதனால் நான் போடலை. வெறும் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் மட்டும் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி நூடுல்ஸும் வெந்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த நூடுல்ஸ்க்கு நீங்கள் முட்டை போடணும் அப்படின்னா கூட போடலாம். பட் முட்டை போடுற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ அதனால் எக் இல்லாமல் நான் வெறும் வெஜ் நூடுல்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற இந்த இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு மசாலா அதிகமாக நான் கொடுக்கவே இல்லை. வெறும் உப்பு பெப்பர் தூள் மட்டும்தான்.
ஆனால் வந்து இன்னொரு மசாலா வந்து நான் இங்கே லோக்கலில் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன். சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மேகி மசாலா மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து இந்த நூடுல்ஸ்க்கு சேர்த்துக்கிட்டேன். இன்கேஸ் அது உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஏதாவது மசாலாஸ் வந்து கொடுத்து நூடுல்ஸ் பண்ணலாம். நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே. ஸோ இதுதான் அந்த 1 2 3 நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நல்லா இருந்துச்சு. இது இங்கே லோக்கலில் நான் வாங்கின ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. மசாலா வந்து நல்லா போட்டு பரட்டி எடுத்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் கூட சின்னதாக கெச்சப் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் பொழுது 10:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து லேட். அண்ட் இதுக்கப்புறம் தான் மட்டனுக்கான ரெசிபி, அந்த பிரியாணிக்கான விஷயங்கள், இஞ்சி பூண்டு பெப்பர் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் பூண்டெல்லாம் உரித்து அரைச்சி அந்த வேலை எல்லாமே இருந்தது. ஸோ இந்த வேலைலாம் இருந்ததுனால எனக்கு ஃப்ரைடே வந்து எப்போவுமே மோப் ஃபுல்லாகவே வீட்டுக்கு போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் போட முடியல. ஸோ ஓகே நெக்ஸ்ட் டே நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு பெண்டிங்கில் இருந்தது. கரெக்டாக 1:10 இப்போது ஆகுது. ஸோ பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ 10:30 சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:30லேருந்து 11 o'clock அந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது, பிரியாணிக்கு வெங்காயம் நறுக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக தம் போட்டு தம் உடைக்கும் பொழுது 1:10 கரெக்டாக. ஸோ இது வெள்ளிக்கிழமை ஜும்மா அப்படின்றதுனால வெளியில் பள்ளிக்கு போயிட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் வந்து வைக்கக்கூடிய டைம். அண்ட் இந்த மட்டன் பிரியாணிக்கு கூட வந்து நான் இன்றைக்கி தால்ச்சா பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எலும்பு போட்டு தால்ச்சா பண்ணியிருந்தேன். தயிர் வெங்காயம் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான்றதுனால நான் எதையுமே இப்போ இதில் காமிக்கல. இது vlog அப்படின்றதுனால நான் காமிக்கல. உங்களுக்கு மட்டன் பிரியாணி பண்ணணும், இல்லை நார்மல் பிரியாணி பண்ணணும்னா பிரியாணி ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற பிரியாணி ரெசிபீஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஒரு 2:30 லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்காக ஒரு 5 o'clock போல் வந்து நான் அந்த ரமலான் ஷாப்பிங் பண்ணலாம், வீட்டுக்கு சில பொருள்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் வாங்க போயிருந்தேன். பட் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. நான் என்னென்ன வாங்கினேன்றதை உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிடுறேன். பேக்கிங் சோடா வாங்கியிருக்கேன், கஸ்டர்ட் பவுடர் நம்ம வந்து இஃப்தாருக்கு, அண்ட் வெனிலா எசன்ஸ் நமக்கு ஏதாவது கேக் பேக்கிங் ரெசிபி பண்ணுறதுக்கு, கார்ன்ஃப்ளவர் நம்ம ஏதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் போட்டோன்னா அது தேவைப்படும். பேக்கிங் சோடாவும் அதுக்கு தான் எடுத்தேன். அண்ட் காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். அண்டு டூத் பேஸ்ட்டு. இதை தவிர்த்து வந்து பாயாசம் வைக்கிறதுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கடலப்பருப்பு, சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மிளகு ஜீரகம் இதெல்லாம் நமக்கு நோம்பு நேரத்தில் ரொம்ப அதிகமாக தேவைப்படும்ன்றதுனால அதெல்லாமே கொஞ்சம் சில்லி பவுடர், கறி மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இஃப்தார் டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கியிருக்கேன். இஃப்தார் டைமில் ரோஸ் மில்க் போடுறதுக்காக கேசரி பவுடர் எல்லாமே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரமலானுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இது வந்து ஜவ்வரிசி, ஸோ பாயாசம் பண்ணுறதுக்கு எள்ளு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்தேன். ஸோ நீங்களும் வந்து ரமலானுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்ல ஒரு ஷாப்பிங்னு தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி முன்னாடியே சில ஐட்டங்கள்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கும் பொழுது நமக்கு ரமலான் நோன்பு டைமில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தேடாமல் இருப்போம். இந்த vlog உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் vlogs எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் vlogs அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய ப்ரீவியஸ் vlog வந்து சில இஷ்யூஸ்னால டெலிட் ஆகிடுச்சு. அது சிம்பிள் ட்ரையல் vlog தான். ஸோ அது டெலிட் ஆனதுனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் உங்களுக்கு vlogs வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு குறிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல், பாய். வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you all.